ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரதி அக்னிகேத்ரி அப்படிங்கிற கதாநாயகி 2 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது நம்ம ரஜினிகாந்தனுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ரதி அக்னிகேத்ரி 2 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் முரட்டுக்காலை அப்படிங்கிற படத்தில் ரதி அக்னிகேத்ரி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் காளையன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உள்ள கதையும் சூப்பருங்க, பாட்டும் சூப்பருங்க, ரதி அக்னிகேத்ரி நடிப்பும் சூப்பருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி 1980 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கழுகு படம் தாங்க. கழுகு படத்தில் ரதி அக்னிகேத்ரி 2வது முறையாக ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம ரஜினி கூட. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினி அக்னிகேத்ரி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். படம் ஃபுல்லாக ஒரு பஸ்ஸை வீடாக அமைச்சு பஸ்ஸுக்குள்ளேயே படம் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்கங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாங்க ரஜினிகாந்துக்கு. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் ரதி அக்னிகேத்ரி 2 படங்களில் எந்தெந்த படங்களில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.